ஸோ இப்போ பார்க்க போறது வந்துட்டு என்ன டாபிக் அப்படின்னா விஎம்ஆர் வல்னரபிலிட்டிஸ். விஎம்ஆர்ல என்னென்ன இது வரைக்கும் வல்னரபிலிட்டிஸ் வந்திருக்கு, அதுல முக்கியமான வல்னரபிலிட்டி மட்டும் காமிக்கிறேன். அதோட மிட்டிகேஷன் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு லிங்க் அமிச்சிடல. இதுதான் மெயினான விஎம்ஆரோட வல்னரபிலிட்டி லிங்க். இதுல போய் பார்த்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் விஎம்ஆர்ல எத்தனை வல்னரபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ வல்னரபிலிட்டி வந்து வேற வேற இதுல வரும். இது பாருங்க, authentication relay and session hijack vulnerabilities in deprecated VMware enhanced authentication plugin. See, not only பெரிய சாஃப்ட்வேர், ஒரு பிளக்கின்ல கூட ஒரு சின்ன வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வல்னரபிலிட்டி இன்னைக்கு தான் ஃபேஸ் நேத்து இது எப்போ ரிலீஸ் ஆச்சு? ஆமா, 20ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இதோட மிட்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஓகே இதை நம்ம கிளாஸா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்னரபிலிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்ட்டு. லாஸ்ட் அப்டேட் இதுல இம்பாக்டட் ப்ராடக்ட்ஸ் விஎம்ஆர் என்ஹான்ஸ்டு ஆத்தென்டிகேஷன் பிளக்கின், சுருக்கமா EAP அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. செஷன் ஹைஜாக் வல்னரபிலிட்டிஸ் இன் தி டெப்ரிகேட்டட். வாட் இஸ் டெப்ரிகேட்டட்? யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? இது டெக்னிக்கல் வேர்டு. டெப்ரிகேட்டட் யாருக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்ல முடியுமா யாராவது? எனிவன்? எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? ஓகே, யா. ஸோ டெப்ரிகேட்டட் அப்படின்னா அது இப்போ யூஸ் பண்ணல, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். லைக் உதாரணத்துக்கு விஎம்ஆரோட வெர்ஷன் 6.7 வந்து டெப்ரிகேட். அதே மாதிரி விண்டோஸ் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் 2008 2012 அதெல்லாமே டெப்ரிகேட் ஆயிடுச்சு. டெப்ரிகேட் அப்படின்னா அவ்வளவுதான், அதை நீங்க யூஸ் த்ரோ மாதிரி, அதை யூஸ் பண்ணியாச்சு, த்ரோ பண்ணியாச்சு. இதுக்கு மேல அதை யூஸ் பண்ண மாட்டோம். அது நான் வந்து உங்களுக்கு பேட்ச் அப்டேட் தர மாட்டேன், செக்யூரிட்டி அப்டேட் தர மாட்டேன், டிரைவர்ஸ் அப்டேட் தர மாட்டேன், எந்த ஒரு அப்டேட்டும் தர மாட்டேன். நீ அதை யூஸ் பண்ணாத. அது பதிலாக நீ வந்து 2012 வச்சிருக்கியா, 2012 இருந்து 2016 அப்கிரேட் பண்ணு. ESX 6.7 வச்சிருக்கியா, 7ல இருந்து 7.0 அப்கிரேட் பண்ணு. நான் இதுல உனக்கு எந்த ஒரு இதுவும் தர மாட்டேன், அப்டேட்ஸ் தர மாட்டேன். அதுல எதுவும் இஷ்யூ வந்தாலும் ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? அது வேற ஒரு லிங்க்ல உங்களுக்கு காமிக்கிறேன். வாட் இஸ் டெப்ரிகேஷன், அது அவங்களே வெப்சைட்ல தெளிவா மென்ஷன் பண்ணுவான். இந்த மாதிரி இது டெப்ரிகேட் பண்றோம், இதுக்கு அடுத்து எண்ட் ஆஃப் லைஃப் இது, எண்ட் ஆஃப் சப்போர்ட் இது, எண்ட் ஆஃப் ஜெனரல் சப்போர்ட் இதுன்னு சொல்லி 3 கேட்டகரியா கொடுத்து டெப்ரிகேட் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி விஎம்ஆர் என்ஹான்ஸ்டு ஆத்தென்டிகேஷன் பிளக்கின் சொல்லிட்டு ஒரு பிளக்கின், அந்த பிளக்கினை ஆல்ரெடி அவன் டெப்ரிகேட் பண்ணிட்டான். டெப்ரிகேட்னா அதை ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டான். பட் ஸ்டில் பழைய என்வரான்மெண்ட்ல ஃபுல்லா அந்த பிளக்கின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதுல known attackers, the malicious actor could trick a target domain user with EAP installed in their web browser. Okay, see என்னன்னா இது விண்டோஸ்ல நம்ம ஏடி யூசர் மூலமா ஜம்ப் சர்வர் இருக்குல்ல, நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்து தான் நம்ம vCenter ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து ஒரு வல்னரபிலிட்டி, அதுக்கான வல்னரபிலிட்டி அது. இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, could trick a target domain user with EAP installed in their web browser. நீங்க அந்த பர்டிகுலர் EAP enhanced full name என்ன, full name இருக்குமே, enhanced authentication plugin. ஸோ இந்த பிளக்கின் வந்துட்டு இருக்கிற விண்டோஸ் சர்வர்ல வந்துட்டு வல்னரபிலிட்டி இருக்குது. இது உடனே இது வந்து கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி. அதுலேயே சொல்லியிருப்போம் இது கிரிட்டிக்கலா அல்லது மாடரேட்டா அல்லது லோவா அப்படின்னு. கிரிட்டிக்கல் அப்படின்னா உடனே இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். மாடரேட் அப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். லோ அப்படின்னா அது நீங்க பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி வரும். ஸோ கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது உடனே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ இது வந்து எங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, யூசர் எங்களுக்கு, அதாவது கஸ்டமர் வந்து எங்களுக்கு சொன்னார். லைக் கஸ்டமர் வந்து மெயில் பண்ணி இந்த மாதிரி மிட்டிகேஷன் வந்திருக்கு, எனக்கு தெரியல, ஏன்னா 2 days தான் ஆச்சு, இது ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 2 days தான் ஆச்சு. மிட்டிகேஷன் ஆயிருக்கு, சரி வல்னரபிலிட்டி ஆயிருக்கு, இது மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து பார்த்தப்ப படித்தேன். ஒர்க் அரவுண்ட் இப்போதைக்கு இதுக்கு இந்த ஒர்க் அரவுண்டே கிடையாது. நன்னு அப்படின்னா
இதுக்கு ஒர்க் அரவுண்டே வந்து இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. இது வந்து இப்பதான் வந்திருக்கு ரெசல்யூஷன். டு அட்ரஸ் திஸ் vulnerability, இந்த vulnerability நேம், அந்த CV நேம், remove the EAP plugin by following guidance. ஸோ இந்த கேபி ஆடிட்டுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க அந்த vulnerability மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த கேபி ஆடிட்ல நான் கிளிக் பண்றேன். அதுக்கு முன்னாடி இது கீழே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா செஷன் ஹைஜாக் vulnerability deprecated on EAP browser plugin. கீழே வந்தோம்னா இது கிரிட்டிக்கல், இந்த கேபி ஃபிக்ஸ்டு வெர்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த vulnerability வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு இந்த ஃபிக்ஸ்டு வெர்ஷன் போனீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சு, இந்த ஃபிக்ஸ்டு வெர்ஷன் ஒரு காலம் கொடுத்துருப்போம். கீழே வந்தீங்கன்னா எல்லா சிவிக்கும் கீழே VMware வெப்சைட்ல கீழே ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த டேபிளர் காலம்ல சிவியாரிட்டி கிரிட்டிக்கலா இருந்தா உடனே பண்ணணும். ஃபிக்ஸ்டு வெர்ஷன், இந்த வெர்ஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேபி ஆர்டிக்கல ஒரு வெர்ஷன் கொடுத்துருப்போம், அந்த வெர்ஷன் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ் வெர்ஷன் ரிலீசஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். நான் அப்பல சொன்னேன்ல சிவி லிங்க், இந்த சிவி இந்த வெப்சைட்ல தான் அந்த vulnerability வந்து இவங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு vulnerability வந்துருச்சு அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல வந்து ஆட் பண்ணணும். VMware வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இந்த சிவில இந்த மாதிரி vulnerability இருக்கு, இதை நீங்க வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு இதை ப்ளஸ் இந்த ஹைப்பர் லிங்க் வந்து போங்க அப்படின்னு சொல்லி சிவில ஆட் பண்ணியிருக்கான். அந்த லிங்கையுமே கொடுத்துருக்கான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ மிட்டிகேட் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேபி ஆர்டிகல், இதுக்குள்ள போவோம். அந்த கேபி ஆர்டிகல் இருக்குல்ல 96422 KB 96422 அந்த ஆர்டிகலுக்குள்ள வந்துட்டேன். 964 எப்பயுமே கேபி ஆர்டிகல்னா VMwareோட நாலேஜ் பேஸ். ஓகேங்களா, kb.vmware இருக்கும். இது VMware அஃபிஷியல் வெப்சைட். இதுல அந்த ஆர்டிகலோட நம்பர் இருக்கும். இது ஆர்டிகல் நம்பர் இது. ஓகே, ஸோ ரிமூவிங் த டெப்ரிகேட்டட் VMware என்ஹான்ஸ்டு ஆத்தன்டிகேஷன் பிளக்கின். இந்த பிளக்கின் ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ரெசல்யூஷன் EAP composed of 2 entities. ஸோ 2 வழியில இந்த EAP வந்து இருக்குது. அதை நீங்க வந்து டொமைன் லெவல்ல நீங்க வந்து அது எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PowerShell ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. Broadcom recommends remove both applications from endpoint system to mitigate the vulnerabilities. என்ன சொல்றான் அப்படின்னா Broadcom தான் VMware வாங்கியிருக்கான், அதனால Broadcom நீங்க போட்டுருக்கு. VMware தான் ஆக்சுவலி இங்க இருக்கும், Broadcom அதனால Broadcom போட்டுருக்கு. ஸோ போத் இஸ் அப்ளிகேஷன், இந்த 2 அப்ளிகேஷனை ரிமூவ் பண்றதுக்கு endpoint system எதுனா நம்ம ஜம்ப் சர்வர் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த விண்டோஸ் சர்வர், அதுதான் அது. Mitigate the vulnerability. Domain administrator can use PowerShell to detect this application is installed on local system. அந்த சிஸ்டம்ல இருக்கா இல்லையான்னு நீங்க பாக்குறதுக்கு இந்த ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். ஸோ VMware enhanced authentication plugin, இது வந்து plugin சர்வீஸ். இந்த 2 இதுவும் vulnerability இருக்குது. இது 2 செக் பண்ணா நீங்க இதை போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ 6.7ல எந்த பாத்துல இருக்குது, அதாவது நம்ம அந்த ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த ஜம்ப் சர்வர்ல எந்த பாத்துல அந்த vulnerability இருக்குது, டிஃபால்ட் இன்ஸ்டால் பாத்து, அந்த பாத்துல VMware ஃபோல்டருக்குள்ள இருக்குது. நான் காமிக்கிறேன், ஒரு vulnerability வந்து நான் காமிக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுல போய் பார்க்கலாம், இந்த பாத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் பேனல்ல இந்த வெர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். See guys, கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு அது புரிய ரொம்ப டைம் ஆச்சு. ஆரம்ப காலத்துல vulnerability என்னன்னு சொல்லி புரிய கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கூட பாருங்க, கொஞ்சம் லேட்டா கூட ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த VMwareோட அஃபிஷியல் லிங்க் பண்ணி பிங் பண்ணிருக்கான்ல, சரி போய் பாருங்க. சரிங்களா, நான் அப்படியே ஓவராலா சொல்லிட்டே வரேன், செக் பண்ணிக்கலாம். நீ ஆக்சுவலி இது என்ன, நான் உட்காந்து படிக்கணும், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி எதுக்காக என்ன பண்ணணும், எப்படி மிட்டிகேட் பண்ணி எல்லாமே படிக்கணும். நான் உட்காந்து படிச்சிட்டேன், அதனால வேகமா போய்க்கிருக்கேன் நான். ஓகே, ஸோ இந்த பாத்துல அந்த பிளக்கின் இருந்து இருக்குது. அப்படி இல்லாட்டி அப்படியே கண்ட்ரோல் பேனல்ல கூட ரிமூவ் பண்ணலாம். நீங்க இது ரிமூவ் பண்றதுக்கு 2 வழி இருக்குது. கண்ட்ரோல் பேனல் போங்க, அங்கிருந்து ரிமூவ் பண்ணலாம். அல்லது அந்த இன்ஸ்டாலர் இருக்கும், அந்த இன்ஸ்டாலர்ல அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்க. அல்லது PowerShell மூலமா ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து இன்ஸ்டாலர்னா எங்க இருக்கும், ஒரு நிமிஷம், இன்ஸ்டாலர் எங்க இருக்கும், இது கண்ட்ரோல் பேனல்ல இந்த ஃபோல்டர்ல இருக்கும், இந்த ஃபோல்டர்ல இருக்கும். சொல்றேன், அதான் சொல்றேன், டிஃபால்ட் இன்ஸ்டால் பாத்து
இந்த ஃபோல்டர்ல ஓகே ஓகே அந்த இடத்துல இன்ஸ்டாலர்னு ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போகணும். ஓகேங்களா? ஓகே. PowerShell மூலமா பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா PowerShell மூலமா நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து என்ஹான்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பிளக்கினுக்கு, EAP பிளக்கினுக்கு, அப்புறம் VMware பிளக்கின் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு இந்த ஃபாலோவிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இப்போ காமிக்கிறேன். இத ஒரு சர்வர்ல இருக்குது, அதை நான் இப்போ காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் சர்வர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்டர்வியூல வந்து எல்லா இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் அப்படி கேட்டாலும் வாட் இஸ் வல்னரபிலிட்டி அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு யூசர் தானே உங்களுக்கு மெயில் பண்ணாங்க. ஆமா, இந்த வல்னரபிலிட்டி வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ யூசர் தான் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி வல்னரபிலிட்டி வந்திருக்கு, என்ன செக் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. யூசருக்கு எப்படி ப்ரோ தெரியும் வல்னரபிலிட்டி? மேபி அவங்க செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க. அவங்க சைடு ஒவ்வொரு கம்பெனிலயும் செக்யூரிட்டி டீம் ஒரு டீம் இருக்கும், நெட்வொர்க் செக்யூரிட்டி டீம். மேபி அவங்க இருப்பாங்க, அல்லது அவங்க ஏதாவது ஆர்டிகல் படிச்சிருப்பாங்க. அந்த ஆர்டிகல் மூலமா கூட அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. காமன் ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. இல்ல VMware வெப்சைட்ல இருந்து கூட அவங்க பார்த்திருப்பாங்க. VMware வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஓபன் பண்ண உடனே கூட போட்டிருப்பான். இப்போ நான் ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து வல்னரபிலிட்டி மிட்டிகேட் பண்ண போறேன் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டா இந்த டேட்டா எல்லாமே நான் செக்யூரிட்டி டீம் கிட்ட இல்லனா VMware கிட்ட அவங்க கிட்ட வாங்குற மாதிரி இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? எந்த டேட்டா? அந்த CVV இதுவா? ஆமா ஆமா. இல்ல CV இது வந்து நீங்க இன்ஃபேக்ட் நீங்க VMware கேஸ் ரைஸ் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி வந்திருக்கு, எனக்கு வந்து சொல்யூஷன் கொடுங்க சொல்லி நீங்க அவங்க கூட கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு இல்ல. சோ இனிஷியலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் இப்போதைக்கு இனிஷியலா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. சோ நான் இதெல்லாம் டவுன் டைம்ல எப்படினா வல்னரபிலிட்டி மிட்டிகேட் பண்றோம்ல, வல்னரபிலிட்டி மிட்டிகேட் பண்றோம்ல, அப்ப டவுன் டைம் இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லையா? இல்ல அப்படியே அது அவங்க அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணத பொறுத்து தான். ஒரு VM டூல் இன்ஸ்டால் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு டவுன் டைம் தேவையா இல்லையா? VM டூல் வந்து பண்றீங்க, அப்டேட் பண்றீங்க, அப்ப டவுன் டைம் தேவையா இல்லையா? VM தேவை. சோ அந்த மாதிரி அவங்க நீங்க அந்த சிச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி வல்னரபிலிட்டி பொறுத்து நம்ம அத டாக்குமெண்ட்ட படிச்சு பாத்துக்கலாம். சோ இந்த வல்னரபிலிட்டிக்கு வந்து பெருசா டவுன் டைம் அவங்க கொடுக்கல. இப்ப இது வந்து ஒரு சர்வர்ல இருக்குதா? சர்வர் இப்ப காமிக்கிறேன். இது வந்து பிளக்கின் சர்வீஸ். பிளக்கின் சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து என்னன்னா ஆமா. சோ Cல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல VMware ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இந்த ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அல்லது PowerShell இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த கமாண்ட் தான் பார்ப்போம். அந்த கமாண்ட் ஒன்னு கொடுத்திருக்கான். அந்த கமாண்ட் இப்ப PowerShell ரன் பண்றேன். See vulnerable enhanced authentication plugin was found to install in the system. இருக்குது. அப்ப இந்த சிஸ்டம்ல வந்து இந்த வல்னரபிலிட்டி இருக்குது, அப்ப உடனே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. சோ கொடுத்திருக்கான் இல்லையா? ரெசல்யூஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்கான்? சோ இந்த EAPக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு VMware enhanced authentication plugin ஒன்று இருக்குது, இன்னொரு VMware plugin service இருக்குது. சோ நம்ம இப்ப இது கன்ஃபார்ம் ஆயிட்டோம். VMware enhanced authentication plugin இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். VMware plugin service இருக்கா கன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ அப்ப இந்த கமாண்ட் நம்ம PowerShellல போட்டு பார்ப்போம். not vulnerable. VMware plugin service not installed. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு plugin மட்டும் இப்ப இருக்குது, இது இல்ல. See, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த வல்னரபிலிட்டி இருக்குது, இந்த வல்னரபிலிட்டி இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப இந்த வல்னரபிலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சோ VMware ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? டிஃபால்ட் இன்ஸ்டால் பாத்
சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல விஎம்ஆர் ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் இருக்கும். செக் பண்ணி பாருங்க அப்படிங்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86 ஃபோல்டரு, அதுல விஎம்ஆர் அப்படிங்கிற ஃபோல்டர், விஎம்ஆர் ஃபோல்டர்ல என்ஹான்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பிளக்இன் சர்வீஸ் இருக்கா? என்ஹான்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பிளக்இன் 6.7 இதா இருக்கு பாத்தீங்களா? அந்த பிளக்இன் இதான் அந்த பிளக்இன். அப்ப இருக்குது. இன்னொரு வழியும் சொல்லியிருக்கான். கண்ட்ரோல் பேனல்ல போய் பாருங்க, அதுலயுமே இருக்கும் சொல்லியிருக்கான். ப்ரௌஸ் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ல பாருங்க, அதுல இருக்கும் சொல்லியிருக்கான். ஓகே, கண்ட்ரோல் பேனல்லையும் போய் பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் பேனலுக்கு ஷார்ட்கட் வந்து appvis.cpl. இந்த appvis.cpl நான் போறோம் அப்படின்னா எனக்கு இதுலயுமே எனக்கு தெரியுது, வல்னரபிலிட்டி தெரியும். VMware Enhanced Authentication Plugin 6.7 எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு? 2020 ரிலீஸ் ஆயிருக்குது இந்த பிளக்கின். பட் இது வந்து அதுவே டெப்ரிகேட் ஆயிருக்கணும், ஆகல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து மிட்டிகேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதை அன்இன்ஸ்டால் பண்ணா மிட்டிகேட் ஆயிரும். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? எதுல வல்னரபிலிட்டின்னு பார்த்தோம். ஸோ வல்னரபிலிட்டி எதுன்னு பார்க்குறப்ப இந்த டாக்குமெண்ட் படிச்சு பார்க்குறப்ப இந்த ஆர்டிகிளுக்கு இந்த சிவிக்கு வந்து இந்த என்ஹான்ஸ்டு பிளக்கின் வந்து பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சது. தென் சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறப்ப இந்த கேபி ஆர்டிகல் ரெஃபர் பண்ண சொன்னாங்க. தென் இந்த கேபி ஆர்டிகல் ரெஃபர் பண்றப்ப அந்த வல்னரபிலிட்டி உங்க சிஸ்டம்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஷல் கமாண்ட் கொடுத்தோம். அதை செக் பண்ணிட்டோம். தென் நம்ம இதுலயும் செக் பண்ணிட்டோம், அந்த ஃபோல்டர் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டோம். தென் இப்போ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா 3 வழியா ரிமூவ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இந்த பிளக்கினை அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஆடா ரிமூவ் ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது இன்ஸ்டாலர் ஃபைல்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது பவர்ஷல் கமாண்ட் மூலம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆடா ரிமூவ் ப்ரோக்ராம்ல இருந்து அன்இன்ஸ்டால் பண்றேன். சரிங்களா? VMware Enhanced Authentication Plugin ரைட் கிளிக் பண்றேன், அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன். அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது டவுன் டைம் பேச எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இஷ்யூ வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த ஃபோல்டர் வந்து இப்போ டிஸப்பியர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஃபோல்டர் இல்ல பாத்தீங்களா? தெரியுதா? இந்த ஃபோல்டர் இல்ல, ஃபோல்டர் டிஸப்பியர் ஆயிடுச்சு, இஷ்யூ மிட்டிகேட் ஆயிடுச்சு. தென் இப்ப மறுபடியும் நம்ம அந்த கமாண்ட் செக் பண்ணலாம். என்ன கமாண்ட்? ஸோ இந்த கமாண்ட்ல வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் நானு, இருக்கா இல்லையான்னு. இப்போ பாருங்க, நாட் வல்னரபிள் பிளக்கின் நாட் இன்ஸ்டால்டு. இதுக்கு முன்னாடி நம்ம அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி வல்னரபிள்னு இருந்துச்சு, VMware Enhanced Authentication ஃபவுண்ட் இருந்துச்சு, இப்போ நாட் வல்னரபிள்னு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்படித்தான் நம்ம வந்து வல்னரபிலிட்டி வந்து மிட்டிகேட் பண்ணணும். இது வந்து ஒன் ஆஃப் த இதுதான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா எல்லா வல்னரபிலிட்டிக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. இந்த வல்னரபிலிட்டிக்கு இது அப்ளிகபிள், இந்த ஸ்டெப்ஸ் அப்ளிகபிள். இப்போ வேற ஒரு VM டூல் வல்னரபிலிட்டிக்கு வேற ஸ்டெப்ஸ் அப்ளிகபிள். அந்த மாதிரி ஒவ்வொரு வல்னரபிலிட்டிக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நீங்க உட்காந்து டாக்குமெண்ட்டை படிச்சு அதை நீங்க பண்ணணும். சரிங்களா? ஃபைன். ஸோ இதுல யாரும் டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் இது போலாம். இதுல செக்யூரிட்டி டீம் இல்லனா நம்ம பண்ணணுமா? அப்படியே இது நம்ம தான் பண்ணணும். இல்ல இது நம்ம தான் பண்ணணும். இது யார் நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா செக்யூரிட்டி டீம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த வல்னரபிலிட்டி இருக்குது செக் பண்ணுங்கன்னு செக்யூரிட்டி டீம் சொல்லுவாங்க. நம்ம தான் மிட்டிகேட் பண்ணணும், அவங்க பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் VMware ஹேண்டில் பண்றோம், நம்ம தான் மிட்டிகேட் பண்ணணும். இப்போ விண்டோஸ் சர்வரா இருந்தா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மிட்டிகேட் பண்ணுவோம். சின்ஸ் இஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர், VMware இருக்கறதால நம்ம தான் அதை மிட்டிகேட் பண்ணணும். புரியுது. இதுல வேற சினாரியோ, வேற எக்ஸாம்பிள் எது காட்ட முடியுமா? காமிக்கிறேன்.